தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங் பண்றதா இருந்தாலும் சரி, பெரும்பாலான பேர் இன்னைக்கு காலகட்டத்தில் யூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் பிரைஸ் ஆக்ஷன், மூவிங் ஆவரேஜ், சிபிஆர், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றோம். அந்த வகையில நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸோட டெர்மினாலஜிஸ் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஸோ இந்த வீடியோல டெக்னிக்கல் அனாலிசிஸோட டெர்மினாலஜிஸை பத்தி டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த டெர்மினாலஜிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டடா நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்குறீங்க, இல்ல பிளாக்ஸ்ல ஏதாவது ரீட் பண்றீங்க, ஆர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டடா புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அப்ப நிறைய ஷார்ட்கட்டான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்றதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸை ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா TA அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எங்கேயாவது நீங்க பிளாக்ஸ்ல ரீட் பண்ணும்போதோ இல்லைன்னா யூடியூப்ஸ்ல எங்கேயாவது TA அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட மீனிங்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல BO அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. BO அப்படின்னா பிரேக் அவுட், BD அப்படின்னா பிரேக் டவுன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டாக இருக்கு, மார்க்கெட் ட்ரேட் ஆகி இந்த இடத்துல வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுதான் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில புக்ஸ் ஆர் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக BOன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. BOனா ஒன்றும் கிடையாது, பிரேக் அவுட் ஆயிருச்சு. பிரேக் டவுன் அப்படின்னா கீழே சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, கீழே பிரேக் டவுன் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து BD அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து O அப்படின்னா ஓப்பன், H அப்படின்னா ஹை, லோ அப்படி லோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக வந்து L அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன வேர்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா Cனா க்ளோஸ். இப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து ஓப்பன். ஓகேங்களா? இது மேலே போயிட்டு ஒரு இது மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து திரும்ப இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இதுதான் க்ளோஸ், இதுதான் லோ. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓகேங்களா? இது வந்து இந்த கேண்டிலை வச்சு நம்ம சொல்லுவோம். இல்லை ஒரு சில நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ 42,000 பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனிச்சு. அது வந்து இன்றைக்கி ஹை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா ஒரு 43,000 போயிருக்கு. லோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 41,800 வரையும் போயிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 42,500 வரையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த OHLC அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் சப்போர்ட் வந்து ஷார்ட்டாக வந்து S அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் நிறையா வந்து டயக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், இதை வந்து ஷார்ட்டாக S அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. S அப்படின்னா சப்போர்ட். ஓகேங்களா? சாரி, S வந்து கீழே, சப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக R அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். VOL அப்படின்னா வால்யூம் அப்படின்னு அர்த்தம். வால்யூம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக்ல வந்து எவ்வளோ பேர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வால்யூம் வந்து நமக்கு இண்டிமேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா புரோக்கரோட டெர்மினலில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை கிளிக் பண்ணி மார்க்கெட் டெப்த் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ HOD அப்படின்னா ஹை ஆஃப் த டே. ஒரு ஸ்டாக்கு இன்னையோட ஹை, அதாவது 9:15 to 3:30 எவ்வளோ மேலே போயிட்டு வந்திருக்கோ ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஆஃப் த டே, இன்னையோட ஹை. LOD அப்படின்னா லோ ஆஃப் த டே. இன்றைக்கி அந்த ஸ்டாக் 9:15 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸில் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கோ, மேக்ஸிமம் கீழே போனதான் லோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டேனா அதோட க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? PA அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில புக்ஸு பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக PA அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். PAனா ப்ரைஸ் ஆக்ஷன், TFனா டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் அப்படின்னா என்ன? இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்குது, 3 மினிட் டைம் ஃப்ரேம் இருக்குது. உங்களோட சார்ட் நீங்கள் வச்சு பார்க்குறீங்க இல்லையா, கேண்டில் ஸ்டிக், அதுதான் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே ட்ரேடிங்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ண பழகிக்கங்க. ஓகேங்களா? PDH அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை, PDL அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ, PWH அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, PWL அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரெண்ட் லைனு பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஹையர் ஹை அப்படின்னா ஹச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா ஹையர் ஹை பேட்டர்னாக இருக்குது, WH அப்படின்னு என்ன போட்டிருப்பாங்க. WH அப்படின்னா என்ன, ஹையர் ஹை. ஓகேங்களா, ஹையர் லோ அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துருக்கு இல்லையா, ஸோ அது வந்து HL அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஹையர் ஹை ஹையர் லோனா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹையர் ஹைலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது. ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருந்துன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்போ லோயர் லோ அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது லோயர் லோ. ஸோ லோயர் லோ கீழே வந்துட்டு மேலே போய், அதாவது லோயர் லோ லோயர் ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் மார்க்கெட். ஓகேங்களா, அதுக்கடுத்து RH அப்படின்னா ரேஞ்சோட ஹை, RL அப்படின்னா ரேஞ்சோட லோ. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ இதான் அந்த ரேஞ்சோட ஹை, இதுதான் அந்த ரேஞ்சோட லோ. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயினில் இருக்கும், அதை ஷார்ட்டாக OA அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து என்ன LTF அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம். லோயர் டைம் ஃப்ரேம்னா என்ன இருக்குது, 1 மினிட் இருக்குது, 3 மினிட் இருக்குது, ஏன் 1 செகண்டுக்கெலாம் டைம் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகும், கேண்டில்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பட் நீங்கள் அது வந்து இப்போது எல்லா ப்ரோக்கர்ஸ்லையும் கொடுக்கறது இல்லை. பட் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா 1 செகண்டுக்கு வந்து நீங்கள் கேண்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து VA அப்படின்னா வேல்யூ ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து POC அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா, POC பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அடுத்தது RTO அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டிட்ட மார்க்கெட் வரும்போது அந்த இடம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ரிட்டர்ன் ஆன் ஆர்ஜின். RR அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு, TGT அப்படின்னா டார்கெட்டு, SLனா ஸ்டாப் லாஸு, TPனா டேக் ப்ராஃபிட்டு, YTD அப்படின்னா இயர் டு டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, YOY அப்படின்னா இயர் ஓவர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ATH அப்படின்னா ஆல் டைம் ஹை. அந்த ஸ்டாக் வந்து இது வரையும் வந்து லிஸ்ட் ஆனதுலேருந்து எவ்வளோ ஹை போயிருக்கோ அதுதான் வந்து ஆல் டைம் ஹை. MA அப்படின்னா மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, ஜஸ்ட் MA அது வந்து எக்ஸ்பொனன்ஷியலாக இருக்கலாம், இல்லை வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜாக இருக்கலாம். ஜஸ்ட் MA அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மூவிங் ஆவரேஜ். ATL அப்படின்னா ஆல் டைம் லோ. அந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனதுலேருந்து இது வரையும் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ லோ போயிருக்கோ அதுதான் வந்து ATL அப்படின்னு சொல்லுவாங்க. POI அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. EQH அப்படின்னா ஈக்குவல் ஹை. EQL அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் லோ. AOI அப்படின்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.